அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய என் இனிய உறவுகளுக்கு மாலை நேர வணக்கம். நான் ராமநாதன் ரகுராமன், பிரான்சிலிருந்து 27/5/2026 எங்கள் தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா சார்ந்த அரசியல் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இந்த சமூகத்துக்கு கொண்டு வரணும் என்ற எண்ணத்தோடு ஒரு சில பதிவுகளை எனது சிந்தனைக்கேற்ப அரசியல் பரப்பிலே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவுடைய அரசியலை ஆதரித்து கருத்துக்களை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றேன். இதுவரைக்கும் இந்த சமூகம் என் கருத்துக்களை பார்த்து எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கு என்றும் நன்றி உள்ளவனாகவும் கடமை உள்ளவனாகவும் இருக்க விரும்புகின்றேன். இன்றைய அரசியல் பரப்பிலே நாங்கள் தமிழ் மக்களுக்கான அரசியல் எண்ணங்களை கொண்ட அரசியல்வாதிகளை எவ்வாறு எப்படி இனங்காண்பது? மனித மனங்களிலே எண்ணங்கள் உருவாகுகின்றன. இந்த எண்ணங்கள் வெளிப்படுத்தல் செயற்பாடுகளை வைத்துத்தான் நாங்கள் ஒரு சமூகத்திலே வாழ்கின்ற மனிதர்களை இனங்காண்கின்றோம், அடையாளப்படுத்துகின்றோம், அடையாளம் காண்கின்றோம். அந்த வகையில் இன்று ஒரு சமூகத்துடைய வாழ்வியலை தீர்மானிப்பது நிச்சயமாக அரசியலாகும். அது புலம்பெயர் தேசமாக இருக்கட்டும், ஈழத்தமிழ் இலங்கைய நாடாக இருக்கட்டும், தமிழ் மக்களுக்கான அல்லது ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கான வாழ்வியலை தீர்மானிப்பது அரசியலே. இதில் யாருமே மாற்றுக்கருத்து சொல்லிவிட முடியாது. அந்த அரசியலை யார் தீர்மானிக்கின்றார்கள்? இந்த அரசியல் யாருக்கானது? நிச்சயமாக இந்த அரசியல் மக்களுக்கானது. மக்களது வாழ்வியலிலே இடம்பெறுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சீர்படுத்துகின்ற எண்ணத்தோடு, அந்த சமூகத்தை மேம்படுத்துகின்ற நோக்கோடு ஒவ்வொருவரும் அரசியல் எண்ணங்களுடனும் அரசியல் கொள்கைகளுடனும் இன்று இந்த சமூகத்திலே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று வடகிழக்கிலே இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் தங்களை இன்றைக்கு வெளிப்படுத்தி மக்களால் தெரிவு செய்யப்பட்டு அரசியல் உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அரசியல் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த அரசியல், அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவர்களை நாங்கள் எவ்வாறு இனம் காண்பது? தெரிவு செய்தாச்சு, செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யாருக்காக, எந்த நோக்கோடு, எந்த எண்ணத்தோடு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் எவ்வாறு இனம் காண்பது? அந்த அரசியல்வாதிகளுடைய மனங்களிலே தோன்றுகின்ற எண்ணங்கள் செயல் வடிவங்களாக உங்கள் மத்தியிலே வருகின்ற பொழுது நாங்கள் அவற்றை இனங்கண்டு அந்த அரசியல் தலைவர்களை நாங்கள் எந்த வகையான அரசியல் தலைவர்கள் என்பதை கண்டுகொள்ள முடியும். அந்த வகையிலே இன்று ஒவ்வொருவரும் இந்த சமூக வலைத்தளங்களிலே தங்களுக்கு சார்ந்த அரசியல் எண்ணங்களையும், தமிழ் தேசிய கோட்பாடுகள் சார்ந்த அரசியல் எண்ணங்களையும் கொண்டு செல்பவர்தான் இந்த சமூகத்துக்கான அரசியல்வாதி அல்லது இந்த சமூகத்துக்கான சிந்தனையாளர், பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை கொண்டு வைத்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏழை எளிய மக்களது வாழ்வியலை மாற்றுகின்ற எண்ணங்களோடு எல்லா சமூகத்திலும் பொருளாதார மாற்றத்தை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைக்கு அரசியல் மேம்படுத்தப்படுகின்றது. ஆனால் இலங்கை என்ற நாட்டிலே தமிழ்நாடுகளாகிய நாங்கள் எங்களுக்கான ஒரு நாடு வேண்டும் என்ற கோட்பாட்டிலே 35 வருடங்களாக தங்களை இழந்து அர்ப்பணிக்கப்பட்டு அதனூடாக ஒரு வரலாற்றை உருவாக்கி, அந்த வரலாற்றுக்காக இவர் ஒருவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு பயணிக்கின்றாரோ அவர்தான் தங்களுக்கான அரசியல் தலைமை என்ற ஒரு சிந்தனையை, மாற்றத்தை இந்த சமூகம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. இது அந்த சமூகத்திட தவறு அல்ல. ஆனால் இந்த 16 வருடங்களாக அந்த மாற்றத்தை ஏன் எவராலும் உருவாக்க முடியவில்லை? அல்லது அந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவற்றை பேச்சு வழக்கிலே மட்டும்தான் வைத்திருக்கின்றார்கள். அந்த எண்ணங்களையும் அந்த கொள்கைகளையும் சமூகத்துக்கு கொண்டு சென்று அதனூடாக ஒரு மாற்று தீர்மானத்தை பெற்றுவிட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. இலங்கை என்ற ஒரு நாட்டிலே இந்த தேசிய அடையாளத்தை அடையாளப்படுத்தி அதனூடாக இலங்கையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது முடியாது. ஏனென்றால் இலங்கை என்ற ஒரு நாடு இன்றைக்கு சிங்கள பேரினவாத ஏகாதிபத்தியத்தின் பிடியிலே சிக்கி இருக்கின்றது. அவர்களுடைய நாடாக இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் போரியல் வரலாற்றிலே எங்களை இழந்த ஒரு இனமாக இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கான ஒரு தலைமையும் இல்லாமல், எங்களுக்கான ஒரு அரசியல் பணியை கொண்டு செல்லக்கூடிய ஆளுமைமிக்க ஒரு தலைமையை உருவாக்க முடியாமல் நாங்கள் தவித்து நிற்கின்றோம்.
அப்ப எங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த அரசியல் தலைவர்களில் இந்த மக்களுக்காக செயற்படக்கூடிய அரசியல் தலைமையை நாங்கள் இனங்கண்டு அந்த மக்களுக்கான எண்ணத்தை மாற்றத்தை அவர் கொண்டு செல்கின்ற வழியை சரியென நம்பி அவருக்கு பின்னால் பயணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த சமூகத்துக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாருடைய அரசியல் செயற்பாடு அதனூடாக அவர் இந்த சமூகத்துக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற மிக தெளிவான அடிப்படை வாழ்வியல் பொருளாதார மாற்றங்கள், அநீதிக்கு எதிரான குரல்கள், இதற்கு அப்பால் வடக்கு என்ற ஒரு மாகாணத்தை ஏனைய மாகாணங்களை போன்று அபிவிருத்தி வாழ்வியலிலே மேம்படுத்த வேண்டும் என்ற அவருடைய மிக தெளிவான சிந்தனை, அவற்றை செய்வதற்கு அவர் எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் ஏனைய அரசியல் தலைமைகளாலும் அது சார்ந்த எண்ணங்களை கொண்ட அவர்களது உறுப்பினர்களாகவும் இன்றைக்கு ஊடகங்களிலே ஊடக ஆதிக்கம் கொண்ட பண வசதி படைத்த அரசியல் தலைமைகள் இன்று வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் மிக தெளிவாக தங்களுக்குள்ளே வரையறுத்து அவற்றை தவறானவை, முரணானவை, நேர்மையற்றவை, இவரால் சமூகத்துக்கு எதையும் செய்துவிட முடியாது என்ற ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பேரினவாத அரசாங்கத்துடன், பேரினவாத சக்திகளுடன் இன்று இந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் ஒவ்வொரு விடயங்களையும் மிக தெளிவாக எடுத்து கூறி அவற்றினூடாக அந்த மாற்றத்தை செய்வதற்கு மிக மிக பிரயத்தனம் எடுக்கின்றார். வெளிப்படைத்தன்மையோடு அரசாங்கங்களை விமர்சிக்கின்றார். அரசாங்கங்களிடம் குற்றச்சாட்டுகளை கொண்டே முன்வைக்கின்றார். அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை முன்வைக்கின்றார். ஆனால் இந்த இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் அவற்றை எந்த விதத்திலும் கண்டுகொள்வதாக இல்லை. ஏன்? இங்குதான் நீங்கள் மிக தெளிவாக சிந்திக் கொள்ள வேண்டும். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களால் வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் இந்த அரசாங்கம் எடுத்துரைத்து அவற்றுக்கு நடவடிக்கை எடுக்குமே ஆனால் அவை ராமநாதன் அர்ச்சனாவுக்கான அரசியல் மாற்றத்தையும் ராமநாதன் அர்ச்சனாவுக்கான எதிர்கால அரசியல் நிலைப்பாடுகளையும் மிக தெளிவாக இந்த சமூகத்துக்கு சொல்லிவிடும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களால் வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அல்லது முறைப்பாடுகள், ஆதாரபூர்வமான செயற்பாடுகள் எதனையும் இந்த அரசாங்கம் இப்ப வரை நடவடிக்கை எடுத்து விசாரிப்பதற்கு தயாராக இல்லை. அப்ப நாங்கள் இந்த அரசியல் பரப்பிலே யாரை பலப்படுத்தினால், இன்றைக்கு மட்டக்களப்பிலே ஜனாதிபதி செல்கின்றார். ஜனாதிபதியோடு சுமந்திரன், சாணக்கியர் எல்லாம் ஒன்றாக இருந்து அந்த நிகழ்வுகளிலே பங்கு பெற்றுகின்றார்கள். இதனை விமர்சிப்பதற்கு இன்றைக்கு எந்த ஒரு புலம்பெயர் சமூகமும் புலம்பெயர் கட்டமைப்புகளும் தேச விடுதலை போராட்ட வரலாறுகளை தங்களுக்கானவை என்று சொல்லி தாங்கள் தனித்தமிழம் பெற்றுத் தருவோம் என்ற நிலைப்பாட்டை கொண்ட யாரும் இந்த அரசியல் பரப்பிலே அவர்களை விமர்சிப்பதற்கும் அவர்களது செயற்பாடுகளை விமர்சிப்பதற்கும் தயாராக இல்லை. ஆனால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு கருப்பொருளை இந்த சமூகத்துக்காக நன்மை கருதி, நல்ல எண்ணம் கருதி செயற்பட வெளிக்கிட்டால் அந்த கருத்தியல்களை மிக அவதூறாக கொச்சப்படுத்தி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களை ஒரு பிழையான பிம்பத்தை ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் மீது ஒரு பிழையான பிம்பத்தை உருவாக்கி அவரை இந்த அரசியல் பரப்பிலிருந்து அகற்ற முனைகின்றார்கள். மக்களாகிய நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நாளைக்கு என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் இந்த சமூகத்திலே நடக்கின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய, அவற்றை பாராளுமன்றம் வரை கொண்டு சென்று அவற்றுக்கான கேள்விகளை முன்வைக்கக்கூடிய ஆளுமை, நேர்மைத்தன்மை, உண்மைத்தன்மை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவிடம் மட்டுமே உள்ளது என்பதை இந்த சமூகம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சிந்தனை அரசியலை மிக தெளிவாக பலப்படுத்த வேண்டும். அறிவினூடாக இந்த அரசியலிலே நாங்கள் யாரை தீர்மானித்தால் எங்களுக்கான எதிர்காலம், இந்த சமூகத்துக்கான மாற்றம் நிச்சயமாக இடம்பெறும் என்பதை இந்த சமூகம் மிக தெளிவாக சிந்தித்து செய்யப்பட வேண்டிய காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுடைய அரசியல் பணியும் அது சார்ந்த எண்ணங்களும் அது சார்ந்த கருத்தியல்களும் இந்த சமூகத்திலே மக்களுக்கான செயற்பாடுகளாகத்தான் இருக்கும் ஒழிய தன் சார்ந்த சுயநலம் சார்ந்த எண்ணங்களாக ஒருபோதும் இருக்காது என்பதை இந்த சமூகம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக சிந்திப்போம். சிந்தனை தான் எங்களுக்கான ஒரு மாற்றீடு. இன்றைக்கு தமிழகத்திலே மக்களுடைய சிந்தனை தான் இன்றைக்கு விஜய் அவர்களை தமிழக முதல்வராக தீர்மானித்திருக்கின்றது. அதுபோன்று வடக்கிலே இந்த சமூகம் எடுக்கின்ற முடிவுகள் தான் உங்களுக்கான எதிர்கால வாழ்வியலையும், இந்த ஊழல், அடுத்த கட்டமாக சமூக சீர்கேடுகள் நிறைந்த வாழ்வியலையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒருவராக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா மட்டும்தான் இருக்கின்றார் என்பதை இந்த சமூகம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.